Hi students, welcome to Simmas classes. One dimensional wave equations la inge இன்னொரு ஸ்ட்ரிங்கோட ப்ராப்ளத்தை எப்படி போடுறதுன்றத எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். A tightly stretched string of length 2L as its end fastened at x is equal to 0, x is equal to 2L. The midpoint of the string is taken to height b and then released from the wrist in that position. Find the lateral displacement of a point of the string at any time t from the instant of release. முதல்ல இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்குன்றத டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறமா எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கு டைட்லி ஸ்டிச்டு, அதோட லென்த்து வந்து 0 to 2L, அதோட மிட் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்னு வச்சு, இந்த பாயிண்ட்டை எவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுக்கிறாங்க. நவ் தே ஆர் டேக்கிங் திஸ் ஹைட் பி. இப்போ ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கும், இந்த ஹைட் பி எடுத்திருக்கும். ஸோ மிட் பாயிண்டில் இப்போ இந்த பொசிஷனில் இருக்கும் பொழுது ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணும் பொழுது ரெண்டு எண்டு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ when you are releasing this, automatically the string will vibrate. அந்த வைப்ரேஷன் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ணும் பொழுது இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டோட லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை என்னன்றதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கணும். இதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி போடுறதுன்றத இப்போ நம்ம இங்கே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், கன்வீனியன்ட்டுக்காக எல்லா லென்த்தையும் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எல் வரா மாதிரி எல்லா லென்த்தையும் எடுத்துக்கிறோம். ஸோ கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு 2L. இட்ஸ் ஃபார் ஒன்லி கன்வீனியன்ட் டு டூ த ப்ராப்ளம், அந்த பர்பஸ்க்கு தான். இப்போ ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனை நான் என்னென்னு எழுதிக்கிறேன்னா, டோ ஸ்கொயர் ஒய் பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இது ஒரு செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணோம்னா வி கெட் அ சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் எதை பொறுத்து இருக்குன்னா, அதோட வர கான்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ அந்த கான்ஸ்டன்ட் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதோட பாசிபிள் சொல்யூஷன் என்னென்னா, y of x, t equal to a e power px plus b e power minus px into c e power at plus d e power minus at. இதே அந்த கான்ஸ்டன்ட் நெகட்டிவாக இருந்ததுன்னா y of x, t equal to a cos px plus b sin px into c cos apt plus d sin aptன்னு வரும். அந்த கான்ஸ்டன்ட் ஜீரோவாக இருந்தால் y of x, t equal to ax plus b into ct plus d. இதான் 3 பாசிபிள் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்றத ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. இப்போது எனக்கு இதுக்கு என்ன தேவைன்னா, ரெண்டு எண்டு வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இனிஷியலாக அது என்ன பொசிஷனில் இருக்குன்றதை தான் இவங்க நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு நமக்கு இனிஷியல் பொசிஷனுக்கான ஈக்குவேஷன் தேவை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இங்கே பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லென்த்தை கன்வீனியன்ட்டுக்காக ஐ வில் டேக் இட் as கேபிட்டல் எல். அப்போது இதோட மிட் பாயிண்ட் என்ன வரும், L/2ன்னு வரும். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை தான் ஐ எம் கோயிங் டு டேக் அன் ஹைட் ஆஃப் பி. இந்த பி ஹைட்டுக்கு எடுத்துட்டோம்னா, ஸோ நவ் அந்த ஸ்ட்ரிங் வந்து இஸ் ஆஃப் திஸ் பொசிஷன். இப்போ இதுக்கு ஈக்குவேஷனை அப்படியே ஃபார்ம் பண்ணுவோம். நான் ஆக்சிஸில் எழுதினோம்னா இது எக்ஸ், இது ஒய். இப்போ இந்த பாயிண்ட்டை ஆரிஜினை 0,0 எடுத்துக்கிட்டால், இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஏவோட அந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா L/2, பியாக இருக்கும். பி வந்து L,0 இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் இருக்கிற, இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஓஏல இந்த லைனில் இருக்குது, ஏபியில் இந்த லைனில் இருக்குது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஓஏ அண்ட் த ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி. ஸோ இங்கே ரெண்டாக பிரிக்கணும். ஓஏன்றது வந்து 0 to L/2ல் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் டினோட் பண்ணும்.
ஏபின்றது L/2லிருந்து L வரையும் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் டினோட் பண்ணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் த பாயிண்ட்ஸ், அதாவது OAB கிடச்சிருக்கு, அதிலிருந்து ஃபார் த பாயிண்ட்ஸ் OAக்கு அண்ட் ஃபார் த பாயிண்ட்ஸ் AB, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் இதான் OAB எடுத்துக்கிட்டோம். ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் for the points x1 y1 and x2 y2 is formula என்ன, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இதான் ஃபார்முலா. இப்போ நம்ம OAவை எடுத்துக்கிறோம். அப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போ எப்படி எழுதிக்கலாம், y minus y1, y1 னா 0, ஸோ y minus 0 by y2 minus y1, y2 இது y2, அப்போ b minus y1 வந்து 0. this is equal to x minus x1 வந்து 0 by x2 வந்து L/2 minus x1 again 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். என்ன வரும் இங்கே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் we get y by b which is equal to, அப்படி எழுதிப்போம், x by L/2 வரும். இந்த 2 என்ன பண்ணிடுறேன், மேலே எடுத்துகிட்டு போய் எழுதிடலாம். அப்போ 2x by L. இப்போ இதிலிருந்து இந்த b எங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y is equal to 2bx by L, where x varies from 0 to L/2. OAவோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2bx by L. இப்போ அடுத்தது ABயோட equation of a straight line. இப்போ தான் பார்த்தோம், equation of a straight line for the point x1 y1 and x2 y2 is y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. அப்படி எழுதணும்னா y minus இது y1, இந்த இடத்துல x1 y1 எழுதியிருப்போம், இது y1, ஸோ y minus b by y2, இது 0 minus bன்னு வரும், which is equal to x minus x1 வந்து L/2 by L minus L/2. இப்போ இது எப்படி வரும் பாருங்கள், மேலே y minus b by minus bன்னு வரும் கீழே, which is equal to x minus L/2 by L minus L/2 L/2ன்னு வந்துடும். இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதலாம், I can write this as y minus b, இந்த L/2ல 2 by Lன்னு எழுதிக்கலாம். இந்த minus b கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் I can write this as minus 2b by L into x minus L/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த minus 2b by L உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus 2b by L into xன்னு வரும். இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், LL கேன்சல் ஆகி 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் பின்னு வரும். இப்போது இந்த மைனஸ் பி இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் பி ஆகிடும். y is equal to minus 2b by L into x plus 2b. இதை எழுதிக்கிட்டோம். இப்போ நான் இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரியே இதையும் நான் எழுதுகிறேன். அதாவது 2b by L காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அகெயின் இது ஏன் அப்படின்னா, நமக்கு இன்டகிரேஷன் பின்னாடி பண்ணும்பொழுது இன்டகிரேஷனை கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கிறதுக்காக இங்கே நம்ம அப்படி எழுதிக்கிறோம். ஸோ அப்போ அப்படி எழுதணும்னா 2b by L வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சிட்டோம்னா இங்கே இது மைனஸ் எக்ஸ்ன்னு வரும், இந்த இடத்துல L இல்லை. அப்போ இதனால் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதுகிறேன், பாசிட்டிவில் இருக்கிறது, நெகட்டிவாக அப்புறம் எழுதிக்கிறேன். ஸோ L minus x, எங்கேருந்து L/2 less than x less than L. ஸோ இதுதான் y of x, 0. இனிஷியலாக நான் மிட் பாயிண்ட் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த கம்பி இருக்கிற பொசிஷன் y of x, 0 is equal to 2b by L into x, 0 less than x less than L/2. இங்கே 2b by L into L minus x, L/2 less than x less than L. இதுதான். இப்போ வாங்க பவுண்டரி கண்டிஷன் எழுதுவோம். the boundary conditions are, ஃபஸ்ட்டு ரெண்டு எண்ட் பாயிண்ட்டும் டைட்டாக பேசண்ட், அதாவது டைட்டாக கட்டியிருக்காங்களாம். அப்போ y of 0, t equal to 0, y of L, t equal to 0 எண்ட் பாயிண்டில். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ரிலீஸ் பண்ணும்பொழுது வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியாது. அடுத்தது இனிஷியலாக வெலாசிட்டி கிடையாது, அதனால் இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ டோ y of x, 0 by dou t equal to 0. அண்ட் ஃபோர்த், இனிஷியலாக அது எங்கே ரிலீஸ் பண்ணும்போது
அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டோட பொசிஷனை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம்? y of x, 0 is equal to 2b by L into x when x is 0 to L by 2. It is 2b by L into L minus x when x is in L by 2 to L. இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனோட பாசிபிள் சொல்யூஷன்ஸில் எது கரெக்ட் சொல்யூஷன்னா y of x, t equal to a cos px plus b sin px into c cos apt plus d sin apt. இதான் கரெக்ட் சொல்யூஷன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது பவுண்டரி கண்டிஷன்ஸ், இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். இதிலிருந்து எனக்கு என்ன வேணும்னா ஐ வாண்ட் டு ஃபைண்ட் a வேல்யூ, p வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ அண்ட் d வேல்யூ. 5 அன்னோனை 4 பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி we want to find out. இது வந்து பசில் மாதிரி ஒரு கண்டிஷனாக அப்ளை பண்ணி கரெக்ட் சொல்யூஷனை நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போது ஃபஸ்ட்டு அப்ளை ஃபஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் y of 0, t equal to 0 in equation 1. we get என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 0, டீக்கு பதிலாக t போடணும். போட்டால் இங்கே பாருங்கள் cos 0 வேல்யூ வந்து 1. அப்போது this is a into 1 வரும். sin 0 அப்போ இது என்ன ஆகிடும்? b into 0 வரும். இது மொத்த டேர்ம் என்ன ஆகிடும்? வில் கெட் 0வால் மல்டிப்ளை பண்ணால் this is 0, இங்கே a வரும். அப்போ a plus 0 equal to a. ஸோ a into tக்கு பதிலாக இதில் t சப்ஸ்டியூட் பண்ணால் c cos apt plus d sin apt வரும். this product term equal to 0. see product of two term equal to 0. அதுலேருந்து என்ன கன்க்ளூஷன்ஸ் வரலாம்? அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் மட்டும் என்னவாக இருக்கலாம்? 0வாக இருக்கணும். இப்போ இந்த டேர்மை நான் 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு y of x, t என்ன வந்துடுதுன்னா 0ன்னு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மிட் பாயிண்ட்டை தூக்கி அதை ரிலீஸ் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் மூமெண்ட்டும் y of x, t எந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 0லேயே இருக்கும், which is not possible. So therefore this implies that a equal to 0. இப்போ substitute a equal to 0 in equation 1. we get என்ன வரும்? இப்போ கரெக்ட் சொல்யூஷன் y of x, t equal to aக்கு 0 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ b sin px into c cos apt plus d sin apt வரும். இதுதான் இப்போ கரெக்ட் சொல்யூஷன். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் செகண்ட் பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணணும். apply second boundary condition y of L, t equal to 0 in equation 2ல என்ன மீனிங்கு? எக்ஸுக்கு பதிலாக L போடணும், டீக்கு பதிலாக t போடணும். போட்டோம்னா y of L, t equal to b into sin pl into c cos apt plus d sin apt equal to 0. again we have a discussion. என்ன? product of 3 term equal to 0. அப்போ அட்லீஸ்ட் 1 term must be equal to 0. இந்த டேர்ம் 0 இல்லை, ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ எய்தா b 0வாக இருக்கணும் ஆர் sin pl 0வாக இருக்கணும். அகெயின் இப்போ b 0ன்னு எடுத்து பாருங்களேன். இங்கே நான் y of x, tயில் bக்கு 0 போட்டால் the entire term becomes 0, which means that the solution is a trivial solution ஆகிடும். therefore b not equal to 0 implies sin pl is equal to 0. இப்போ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், இது நம்பர், ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து எனக்கு p வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா ஐ கேனாட் ஃபைண்ட் டைரக்ட்லி. அப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடை ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக மாற்றணும். இப்போ நான் sin 0 வரத்துக்கான ஜென்ரல் சொல்யூஷனை எழுதுகிறோம், which implies that இது எப்படி எழுதிக்கலாம்? sin pl is equal to இந்த sin 0க்கான ஜென்ரல் சொல்யூஷன் sin n pi. this implies that pl is equal to n pi, or I can write p is equal to n pi by l. இப்போ p equal to n pi by lன்றத ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணால் we get y of x, t equal to b into sin n pi x by l. இங்கே c cos n pi a t by l plus d into sin n pi a t by l. இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். சரி, இப்போது இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். இதில் மூணாவது பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணோம்.
ஆனால் மூணாவது பவுண்டரி கண்டிஷன் அப்போ நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்? மூணாவது பவுண்டரி கண்டிஷன் என்ன? இனிஷியல் வெலாசிட்டி 0, அதாவது y of x, t-யை t-யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் t-க்கு 0 போடணும். ஸோ அதனால் டிஃபரன்ஷியேட் 3 partially with respect to t, we get dou y of x, t by dou t equal to, இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்க போகுது, b into sin n pi x by l. சரி, இது என்ன ஆகும்? காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன். ஸோ மைனஸ் c sin of n pi a by l into t இன்ட்டு இந்த டேர்மை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் n pi a by l, அதாவது இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது d, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் n pi a t by lன்னு வரும். அகெயின் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் n pi a by lன்னு வரும். இப்போ இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 4ல் தேர்ட் பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள். பண்ணால் we get என்ன வரும்? dou y of x, 0 by dou t. அப்படின்னா மீனிங் என்ன? இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு, டீக்கு பதிலாக 0 போடணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் அப்படி தான் வரும், b into sin n pi x by l அப்படியே வந்துடும். இங்கே பாருங்களேன், sin 0 0, அப்போ இந்த என்டையர் டேர்ம் 0 ஆகிடும். இங்கே cos 0 1, 1 into d d, d into n pi by a by lன்னு வரும், which is equal to 0. இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 4 டேர்ம் ஈக்குவல் டு 0. கிளியர்லி இது ஒரு கான்ஸ்டன்ட், அதனால் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. b 0 இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சைனும் எல்லா வேல்யூ ஆஃப் n-க்கும் x-க்கும் 0 ஆகாது. therefore this is 0 only possible when d equal to 0. இப்போ substitute d equal to 0 in equation 3, இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். சப்ஸ்டியூட் பண்ணால் we get y of x, t equal to b into sin n pi x by l, c into cos n pi a t by l ன்னு வரும். இது ரெண்டும் ஒரு கான்ஸ்டன்ட். இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ஐ கேன் ரைட் bn sin n pi x by l into cos n pi a t by l. ஏன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணால் அகெயின் we get a constant. இது n பாயிண்ட்டோட கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஐ கேன் டினோட் திஸ் பை bn, where bn is equal to b into c. இப்போது நமக்கு தெரியும் லாஸ்ட் பவுண்டரி கண்டிஷனை நான் அப்ளை பண்ணணும்னா ஜென்ரல் சொல்யூஷனை எழுதி ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து தான் இங்கே போட்டிருக்கோம், நமக்கு என்டையர் ஸ்ட்ரிங்குக்கு வேணும். அதனால் the general solution is y of x, t equal to summation n is equal to 1 to infinity bn sin n pi x by l into cos n pi a t by l ன்னு வரும். இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ எனக்கு இதில் பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ணோம்னா we get, நான் இந்த ஃபங்க்ஷனை f of xன்னு எழுதுகிறேன், இங்கே எழுதுறதுக்கு கன்வீனியண்ட்டாக, நத்திங் எல்ஸ். we get என்ன வரும்? y of x, 0, அதாவது இதில் tக்கு பதிலாக 0 போடணும், xக்கு பதிலாக x. ஸோ summation n equal to 1 to infinity அப்படியே வரும், bn sin n pi x by l அப்படியே வரும், cos 0 1 ஆகிடும். ஸோ which is equal to f of x. f of xன்றது this is, இதான், இதை எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அதே கான்செப்ட் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா சைனில் ஒரு சீரீஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நான் வந்து பிஎன்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸை சைனில் முதல்ல மாற்றணும். அதுக்கு ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸை நான் யூஸ் பண்ணுறேன். எந்த இன்டர்வல்ல? 0 to capital L. So to find bn, expand the above function as half range sine series in 0 to L. இப்போ half range sine series ஓட ஃபார்முலாவை எழுதுவோம். y f of x is equal to summation n is equal to 1 to infinity bn sin n pi x by L. இது ஈக்குவேஷன், இது 6ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஈக்குவேஷன் 7 ஆகிடும். இது 6th ஈக்குவேஷன், இது 7th ஈக்குவேஷன். ஃப்ரம் 6 and 7 இது ரெண்டு ஒரே ஃபங்க்ஷன், சைன் சீரீஸில் எழுதிட்டா. அப்போ கேபிட்டல் bn is equal to ஸ்மால் bn. ஸ்மால் bnக்கான ஃபார்முலா 2 by L integral 0 to L f of x into sin n pi x by L into dx. அப்போது நான் f of x-ஐ இன்டகிரேட் பண்ணால் I will get capital bn. அதை எடுத்து ஜென்ரல் சொல்யூஷனில் போட்டுனா we get the solution.
இப்போ 0 to L இந்த ஃபங்க்ஷன் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு 2 by L 0 to L by 2ல் 2bx by L into sin n pi x by L into dx plus L by 2 to L இது 2b by L into L minus x sin n pi x by L இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2b by L காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டோம்னா 4b by L ஸ்கொயர்னு வரும். அப்போ இது 0 to L by 2 x into sin n pi x by L into dx plus L by 2 to L L minus x into sin n pi x by L into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். நமக்கு தெரியும் இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் டு யூஸ் பெர்னோலிஸ் ஃபார்முலா. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துருக்கு. அதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே போகணும், அது ஒரு ஸ்டேஜில் ஜீரோவாக மாறிடும். அதர் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணிகிட்டே போகணும். இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகலாம், ஏன்னா தான் ஜீரோவாகும். அப்போ u is equal to எக்ஸ்னு எடுக்கிறேன். u dash 1 ஆகிடும், u double dash 0. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் சைனை என்ன வரும், மைனஸ் காஸ் என் பை எக்ஸ் பை எல் பை எக்ஸ் கூட என்ன இருக்கோ அது எழுதணும். அப்படின்னா என் பை பை எல் வரும் v2. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் தான், பட் முன்னாடி மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் சைன் ஆஃப் என் பை எக்ஸ் பை எல் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர்னு வரும். இங்கே u is equal to எல் மைனஸ் எக்ஸு. இப்போ u dash is equal to என்ன வரும்னா, இது 0 ஆகிடும், இது மைனஸ் 1. இப்போ u double dash is equal to 0. இதுக்கு v1 v2 இன்டகிரேட் பண்ணால் இதே தான் வரும். ஸோ அதனால் இப்படியே எழுதிக்கிறோம். இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். u v1 எழுதணும்னா x இன்ட்டு மைனஸ் காஸ் என் பை எக்ஸ் பை எல் பை என் பை பை எல் லிமிட் 0 to L by 2 மைனஸ் எக்ஸை பண்ணால் 1. இதை பண்ணோம்னா மைனஸ் சைன் என் பை எக்ஸ் பை எல் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் லிமிட் 0 to L by 2. இந்த இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. இங்கே வாங்க, இங்கே ப்ளஸ் எல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் என் பை எக்ஸ் பை எல் பை என் பை பை எல் லிமிட் எல் பை 2 to எல்னு வரும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே ஃபார்முலாவில் மைனஸ், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1. இங்கே இது மைனஸ் சைன் என் பை எக்ஸ் பை எல் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் லிமிட் எல் பை 2 to எல். இப்போ இதுக்கு இங்கே மைனஸ் சைனோட டினாமினேட்டரை வெளியே எடுத்துட்டோம்னா we get மைனஸ் எல் பை என் பை இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக எல் பை 2 போட்டால் எல் பை 2 இன்ட்டு காஸ் என் பை பை 2ன்னு வரும். மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம், 0 இன்ட்டு திஸ் வில் பிகம் 0. ஸோ அதனால் இது 0 ஆகிடும். இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த டினாமினேட்டரை இங்கே கொண்டு வந்தால் எல் ஸ்கொயர் மேலே போயிடும். ஸோ எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டால் எக்ஸுக்கு பதிலாக எல் பை 2 போடுறோம். அப்போ எல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் என் பை பை 2 மைனஸ் சைன் 0 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த லிமிட்ஸ் முடிச்சிட்டோம். இங்கே வாங்க, இங்கே அதே மாதிரி தான் ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் சைனை டினாமினேட்டரோட வெளியே எடுத்துட்டா இது மைனஸ் எல் பை என் பை வரும். இங்கே அப்பர் லிமிட் எல் மைனஸ் எல் 0 ஆகிடும், மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் எல் மைனஸ் எல் பை 2 அது என்ன ஆகிடும், எல் பை 2ன்னு வரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக எல் பை 2 போட்டால் காஸ் என் பை பை 2ன்னு வரும். ஸோ இந்த இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் சைனை நான் வெளியே எடுத்துட்டா ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இட் இஸ் மைனஸ் எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர். அப்பர் லிமிட் போட்டால் சைன் என் பை, அதோட வேல்யூ 0, மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எல் பை 2 போட்டோம்னா திஸ் இஸ் சைன் என் பை பை 2ன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 4b பை எல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எல் ஸ்கொயர் பை 2n பை இன்ட்டு காஸ் என் பை பை 2ன்னு வரும். இது 0. இங்கே ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்ட்டு சைன் என் பை பை 2. இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் எல் ஸ்கொயர் பை 2n பை இன்ட்டு காஸ் என் பை பை 2. இங்கே அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ எல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்ட்டு சைன் என் பை பை 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் மைனஸில் இருக்குது, அதே டேர்ம் ப்ளஸில் இருக்குது. ஸோ தீஸ் 2 டேர்ம் கெட் கேன்சல். இது 2 டைம்ஸ் ஆஃப் வரும். 2l ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் சைன் என் பை பை 2ன்னு வரும். அந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். எல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8b பை
n ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்ட்டு சைன் n பை பை 2ன்னு வரும். ஸோ bn வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணால் we get y of x comma t equal to summation n is equal to 1 to infinity 8b by n square pi square into sin n pi by 2 into sin n pi x by l into cos n pi at by l ன்னு வரும். பட் எல்ன்றது நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் L is equal to 2l எடுத்து எழுதணும்னா the general solution summation n is equal to 1 to infinity 8b by n square pi square into sin n pi by 2 into sin of n pi x by 2l ன்னு வரும் into cos n pi at by 2l ன்னு வரும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.